நிலையற் கட்டளை 29 கீழ் அவசர விவாதம் ஒன்றை தருவதற்கு இன்று இந்த சபையிலே அனுமதி கோரினோம். திரு நிமால் ரத்னமே அவர்களுக்கும் சபைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருணாதிலக அவர்களுக்கும் இந்த பிரேரணையை இன்று கொண்டு வருவதற்காக முயற்சித்த 2 பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வங்கி ஐநா வங்கி ஆய்வு அறிக்கையின்படி வறுமை, கல்வி, சுகாதாரம், போஷாக்கு, சிசு மரணம், காணி, வீட்டுரிமை ஆகிய புள்ளி விபரங்களில் பெருந்தோட்ட பிரதேசங்கள் தான் நாட்டில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நிலையிலே மண்ணெண்ணெய், அரிசி, மாவு, மின்கட்டணம், பால்மா விலை உயர்வு காரணமாக துன்பத்தில் உலர்கின்ற பெருந்தோட்ட மக்கள் இன்று பாதாளத்தில் விழுந்து விட்டார்கள். இலங்கையின் தேசிய நீரோட்டத்திலிருந்து மிகவும் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். சமூக ஜனநாயக அரசியலில் முகாம் என்ற வகையிலே எமது ஆட்சி காலத்தில் மலையக பெருந்தோட்ட மக்களை இலங்கை தேசிய நீரோட்டத்தில் உள்வாங்கும் பல அம்சங்கள் என்ற முற்போக்கு பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். நாம் முன்னெடுத்த காத்திரமான சில பணிகள் வருமாறு: காணி மற்றும் வீட்டுரிமை வேண்டுமென்று முதன்முறையாக அமைச்சரவை தீர்மானம் எடுத்து அதிலே 7 பட்ச காணி உரிமையுடன் தனி வீடு கட்டுவதற்கு திட்டம் ஒன்றையும், அதே போல் பாரத நிதியுதவியுடன் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி 14,000 வீடுகள் அமைப்பதற்கான நடவடிக்கை, ஒரு வீட்டின் பெறுமதி 28 லட்சமாக இன்று அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை அதிகார பரவலாக்கல் மலையக மக்களுக்கு 30 வருடங்களுக்கு மேல் மறுக்கப்பட்டிருந்த நியமமற்றத்தை கொடுக்கும் முகமாக நுவரெலியா மாவட்டத்தில் பிரதேச சபைகளின் எண்ணிக்கை 10ஆக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த 10ம் இன்றும் அரசாங்கத்தின் அனுசரணையோடு அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரச நிர்வாக பரவலாக்கல் ஏனைய பிரஜைகளுக்கு கிடைக்கும் அரச நிர்வாக சேவைகள் பலமாக மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வர்த்தமானி பிரகடனம் மூலம் பெருந்தோட்ட பிரதங்களில் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் என்று கிராம சேவகர்கள் வலயங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை கூட்டியிருக்கின்றோம். பிரதேச சபை சட்ட திருத்தம் வாக்களிக்க பெருந்தோட்ட மக்களின் வாழும் பிரதேசங்களுக்கு பிரதேச சபைகளின் அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலை இருந்து பிற்போக்கு பிரதேச சபை சட்டத்தின் 38வது விதியை திருத்தினோம். கல்வி அபிவிருத்தி பெருந்தோட்ட பாடசாலை அபிவிருத்திக்காக அண்மித்த 2 ஏக்கர் காணி சுவீகரிக்கின்ற உரிமையை பாடசாலைகளுக்கு பெற்றுக் கொடுத்தோம். விசேட ஆசிரியர் நியமங்களை பெற்றுக் கொடுத்தோம். சுகாதாரம் தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இருந்த வைத்தியசாலைகள் தேசிய சுகாதார கட்டமைப்பிலிருந்து உள்வாங்கினோம். பெருந்தோட்ட அதிகார சபை மலையகம் பெருந்தோட்ட மக்களின் குறை வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு இக்காலத்தில் விசேட பிரச்சனைகளை கொண்டு அவர்கள் ஏனைய சமூகங்களோடு நிகராக உயர்த்துவதற்கான மலையக அதிகார சபை என்னும் சட்ட கட்டமைப்பை உருவாக்கினோம். வருமானம் எமது கொள்கையின் அடிப்படையில் நாள் சம்பளம் என்பது ஒருபோதும் நிரந்தரம் தீர்வாக அமையாது. மாறாக பெருந்தோட்ட துறையை கூட்டுறவு முறையாக அடிப்படை மாற்றம் செய்து தொழிலாளர்களை பங்காளர்களை மாற்றுவதே நிரந்தர தீர்வு என அறிவித்து நாம் பணியாற்றினோம். நாங்கள் ஆரம்பித்த இந்த மலையக மறுமலர்ச்சி என்ற பயணத்தை இந்த தேசிய சக்தி NPP அரசாங்கம் கடந்த 1.5 வருடங்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. தோட்ட நிர்வாகத்தின் பிடியிலிருந்து மலையக மக்களை வெளியில் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு அங்கே பணி செய்யும் சுமார் 75,000 தொழிலாளர்களை மென்மேலும் நவீன கொத்தடிமைகளாக கம்பெனிகளின் அதிகார பிடிக்குள் சிக்கி வாழ்கின்ற நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்தி விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதனால் இம்மக்களின் உயிர் வாழும் உரிமைக்கு பாரிய அச்சுறுத்தல் நடைபெறுகின்றது. கடுமையான அடக்குமுறை முன்பை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்களின் குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்துவிடப்படுகின்றன. தித்வா புயலால் வீடிழந்த கண்டி, நுவரெலியா, பதுளை மாவட்ட மலையக குடும்பங்களுக்கு இன்றளவு கூடாரங்களிலே வாழ்கின்றார்கள். எனவே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் இவ்விடத்தில் உடன் தலையிட்டு மலையக மக்கள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்துமாறும் நாம் ஆரம்பித்த மலையக
மக்களை இலங்கையின் தேசிய நீரோட்டத்திற்கு உள்வாங்கும்படி நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். விசேஷமாக மலையக பகுதியிலே இன்று நடைபெறுகின்ற அடாவடித்தனங்களுக்கு இப்பொழுது அமைச்சர் நான் நினைக்கின்றேன் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் இப்பொழுது கூட்டம் நடத்தினார். அதிலே நாங்கள் சில விஷயங்களை அவருக்கு தெளிவுபடுத்தினோம். அவரும் சில விஷயங்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே இதை தவிர்த்து கொள்வதற்கான நடவடிக்கை எதிர்காலத்திலே எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், பெருந்தோட்ட மக்களினுடைய முக்கியமான பிரச்சனை காணி பிரச்சனை, காணி வீட்டு பிரச்சனை. சிட்டுக்குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கின்றது, ஆனால் மலையக மக்களுக்கு ஒரு தனி வீடு கிடையாது. ஆகவே இந்த மலையக மக்களினுடைய வீடுகளை அபிவிருத்தி அதாவது உண்டாக்குவதற்கு முதலாவதாக நீங்கள் எங்களுக்கு காணியை கொடுங்கள். வீடு கட்டுவது என்பது இரண்டாவது பிரச்சனை. அது எங்கோ அவர்கள் கட்டிக்கொள்வார்கள், அல்லது வேறு தோட்டங்களில் அல்லது வேறு அரசாங்கங்களுடைய அனுசரணையை பெற்றுக்கூட அதை செய்து கொள்ளலாம். ஆனால் காணி உரிமை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நேற்று கூட ஒரு 7 வயது சிறுவன் காணிக்காக நடைப்பயணம் செய்வதை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த 7 வயது சிறுவன் அதை செய்திருக்கக்கூடாது. ஆனாலும் அவன் ஒரு ஆர்வ கோளாறு காரணமாக இதை செய்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மலையக மக்களுடைய இன்று பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காணி பிரச்சனை என்பது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்று அரசாங்கம் டிஜிட்டல் முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உலகம் இன்று நாடு முழுவதும் டிஜிட்டல் பரிமாற்றம் டிஜிட்டல் முறையிலே செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்திலே நவீன கொத்தடிமைகளாக மலையக மக்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெஷலி என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னும் இதுவரைக்கும் ஒரு முகவரி அவர்களுக்கு கிடையாது. 6ஆம் நம்பர் லைத்தில் 3ஆம் நம்பர் லைத்தில் வீரையா அல்லது காமாட்சி என்ற பெயருடன் தான் அந்த வீடுகளுக்கு அட்ரஸ் போடுறாங்க. அதுவும் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்கணும், அவங்க நினச்சா கொண்டு கொடுக்கலாம், நினச்சா கொண்டாமே இருக்கலாம். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமை இலங்கையினுடைய எந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு நிலைமை இந்த மலையக மக்களுக்கு இருக்கின்றது என்பதை எங்கள் அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் கரிசனையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்கள் இன்று அரசாங்கம் அதிகமாக நான் நினைக்கின்றேன் மலையக மக்களை பற்றி பேசுகின்றது. மலையகம் என்ற வார்த்தையை உருவாக்கியது நான் நினைக்கிறேன் என்பிபி. சந்தோஷம். ஏன்னா அதுக்கு முதல்ல கூட பெருந்தோட்டம்னு தான் நம்ம சொல்கிறோம். என்பிபிங்கிறது தான் மலையகம் என்ற வார்த்தையை நீங்கள் உருவாக்கினீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மலையக மக்களுக்கு தேவைப்படுகின்ற அல்லது மலையக மக்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்று வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் எத்தனை காலம்தான் இந்த நாட்டில் லய காமராக்களிலே இருப்பது? ஆகவே லய காமராக்களை அகற்ற வேண்டுமானால் ஒரு தீர்வு திட்டம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த தீர்வு திட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த தோட்ட முகாமைத்துவம் இன்று தோட்ட முகாமைத்துவம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்னும் 15 வருஷம் இருக்கின்றது இந்த குத்தகை முடிகிறதுக்கு. ஆகவே இந்த குத்தகை முடிகிறதோடு தோட்டத்துறையை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் இல்லாமல் செய்யாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை நான் திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களுடைய ஹட்டன் பிரகடனத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலே போதும். ஹட்டன் சார்ட்டரை நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலே எங்களுக்கு போதுமான விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ගරු ජනාධිපතිතුමා හැට්ටනක ඇවිල්ලා එතුමා ප්‍රකාශ කරා කීපයක් ප්‍රකාශ කරා. ඒ ප්‍රකාශ ඉෂ්ට කරන්න ඇති වෙන මුකුත් ඕනේ නැහැ. ඒක ඇතුලේ ඔක්කොම තියෙනවා. ඒක විශේෂ දෙයක් නෑ. හැටනක කතා කරපු විෂයන් ටික ඉම්ප්ලිමන්ට් කරා නම් ඇති. ඒ වගේ තලාවකලෙත් ඇවිල්ලා අන්තිම රැස්වීමේදී කතා කරා එතුමා. ඒ තලාවකලෙත් මේ පොරොන්දුව දුන්නා. එතුමා කිව්වා කොතුරොට්ටි ගාන්න එක්කෙනෙක් ඕනේ නම් මේ තලාකලේ කෙනෙක් හොයා ගන්න පුළුවන් කියලා. මේ ගෙයකට වැඩ කරන්න මේ ගෑණි කෙනෙක් ඕන නම් මේ 60 එක හොයා ගන්න පුළුවන් කිව්වා. ඒ தත්ත්වය නැතිවෙන්න අපිත් මේ සමාජෙත් එක්ක එකතු වෙන්න සමාජෙ වෙන්න ඕන. equality. we can't be the second citizen of this country. We will be equal to you.
ඒක කරන්න ඔත්මාන්ලා මේ කරන්න ඕන කියලා තමයි මේ අවස්ථාව මට මේ ප්‍රයෝජන කරගන්නවා කියලා කියමින් මට මේ අවස්ථාව දීම ගැන ඉතාම සතුටු වෙනවා. ගරු රාධකෘෂ්ණන් මන්ත්‍රීතුමාගේ யோஜனா විස්තීර කිරීම සඳහා மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.